திருச்சிற்றம்பலம். ஓம் விக்னேஸ்வராய நமக. அன்பர்களே, இந்த பதிவிலே தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பெரம்பூரில் அவர் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அவர் முதலாக போட்டியிடுகின்ற சட்டமன்ற தேர்தல். இந்த தேர்தலில் அவர் வெற்றி வாய்ப்பு குறித்து அவருடைய வேட்புமனு தாக்கல் செய்த நேரம், அந்த நேரத்தினுடைய ஜாதகத்தை வைத்து இதை நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். ஒரு சில ஜோதிடர்கள் குழுவினர். இதில் பார்த்திங்கன்னா மிதுன லக்கணம், அதாவது மார்ச் 30 12 மணிக்கு மேலே 12:10 அந்த அளவில் அவர் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார். லக்கணம் மிதுன லக்கணம். வியாழன் இருக்கிறார், 3லே கேது இருக்கிறார். சந்திரன் மக நட்சத்திரம் 4ஆம் பாதம். 9லே புதன் செவ்வாய் ராகு இவர்கள் இருக்கின்றார்கள். 10ல் சூரியன் சனீஸ்வர பகவான். 11ல் சுக்கிரன். மிக அருமையான ஒரு ஜாதகம். இதில் பார்த்திங்கன்னா சுக்கிரன் 11லிருந்து 5ஆம் இடத்தை போக்கஸ் செய்கிறார். சூரியன் 10ல் திக்குபலம் பெற்றிருக்கிறார். நல்ல ஜாதகம் பார்த்துக்கிடுங்க. இந்த அமைப்புப்படி, இந்த வேட்புமனு தாக்கல் செய்த இந்த நேரத்தின்படி விஜய் அவர்களுடைய வெற்றி உறுதியாகிவிட்டது. அவர் எம்எல்ஏவாக தேர்வு பெற்றுவிட்டார் என்று உறுதியாக சொல்லலாம் என்பது எங்களுடைய குழுவினுடைய கணிப்பு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா இதை நாங்கள் சொல்லிட்டோம். அவர் எம்எல்ஏ, அந்த இது மட்டும்தான் இப்போ இதில் பார்த்துருக்கோம். அவருடைய கட்சியில் இன்னும் பல வேட்பாளர்கள் எந்த நேரத்தில் தாக்கல் செய்கிறார்கள், அடுத்து இன்னும் மற்ற தலைவர்கள் எப்படி தாக்கல் செய்கிறார்கள் என்பதை பார்த்துவிட்டு அடுத்தடுத்து வெற்றி நிலைகளை சொல்ல முடியும். இப்பொழுது விஜய் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் என்ற தகுதியை பெறுகின்ற அந்த வெற்றி உறுதியாகிவிட்டது என்பது இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு. அதாவது இதனுடைய அவர் வேட்புமனு தாக்கல் செய்ததனுடைய இந்த ஜாதகத்தின்படி அவர்களுடைய வெற்றி உறுதியாகிவிட்டது. அடுத்து இந்த வெற்றி எவ்வாறு இவருக்கு இந்த ஜாதகப்படி கிடைத்தது என்பதை ரிசல்ட் வந்த பிறகு மீண்டும் இந்த வீடியோவை வெளியிட்டு இதோடைய தொடர்ச்சியை, இந்த வெற்றிக்கான காரணம் என்ன என்பதை நாங்கள் தெரியப்படுத்துவோம். நன்றி, வணக்கம்.